அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ராகா ஆஃப் ரிவெஞ்ச். என்னடா திடீர்னு இப்படி ஒரு பாடல் சொல்லியே நீங்கள் கேட்கலாம். எஸ், நேற்று தான் டிசியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நான் கேட்டுப்போம்ல, ஒரு அருமையான ஒரு பிஜிஎம் நம்ம அனிருத்தோட மியூசிக்கில். அதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்று நான் யோசிச்சுட்டு தான் இதுக்கான ஒரு இந்த ஒரு ட்ராக்கை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ பண்ணால் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆனால் வீடியோவில் நான் சொல்லலை. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு, நம்ம அனிருத்தா பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நேற்று அதை கேட்டதில் எனக்கு அப்படியே மைண்டு ஃபுல்லாக லூப்லேயே போயின்னு இருக்கு. ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் போய்ட்டு அந்த ட்ரெய்லரை மட்டும் தான் பார்த்து அப்படியே ட்ரெய்லரை பார்க்குற மாதிரியே ஒரு அந்த மியூசிக்கை தான் நான் கேட்டேன், அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஈவன் நான் வீடியோவில் பண்ணக்கூடவே சொல்லிட்டேன், கேட்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ வாங்க பார்த்துட்டு வந்தோம் நம்ம அனிருத்தோட மியூசிக். எனக்கு ஃபார் ஷுவர் ஆனந்த கிருஷ்ணனோட வாய்ஸாக தான் இருக்கணும். எனக்கு அது அக்யூரேட்டாக தெரியலை, ஏன்னா ரிலீஸ் பண்ண டைமில் அவரோட பேர் இதில் போட்டில்லை. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபார்முக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்த படம் தான் இந்த டிசி தேவதாசன் சந்திரா. ஸோ அருண் மாதேஸ்வரனுடைய அதோட அவரோட டிரெக்ஷன் இவ்வளோ தான். வேறு எது மாதிரி பாடலை கேட்டு வந்துடலாம். ஸோ வாங்க 3, 2, 1. நான் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தேன். கண்டிப்பாக அதை பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட் எனி டைம் வரும், உங்கள் எல்லாருக்கும் கையில் கிடச்சிரும். உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா மக்களே? ஸோ 3, 2, 1 and here we go. இந்த ஹை பிக்சரம் போகும்போது இன்னும் ஹையா வச்சுக்கிறப்பதான் என்னமோ பண்ணுது, கேட்டதுல என்னமோ தெரியல. ஒரு அழகா இருக்குது. எதுக்கு ஒரு விதமான பீஸ் கிடைக்குது கேட்கும்போது. அவ பேர் சந்திரடா. எண்டிங் என்ன அழகு. இதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல எனக்கு. இதுக்கு மேலே நேற்றே நான் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் கேட்டேன், ஒரு வாட்டி கேட்டேன். சரி இதனுடைய வேர்ஷன் வரும்னு நினச்சிருந்தேன். மார்னிங் எந்திரிச்சோடனே ட்விட்டர் பக்கத்தில் நம்ம அனிருத் போட்டிருந்தார், இன்னைக்கு சூப்பராக ஒரு விஷயம் பண்ண போகிற மாதிரி பேசியிருந்தார். பட் இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணிட்டான். தட்ஸ் நேம்ட் அஸ் ராகா ஆஃப் ரிவெஞ்ச். இந்த ரிவெஞ்ச் கேட்கும்போதே எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார் தான் ஞாபகத்துக்கு வாராரு. எந்த படத்துன்னு தெரியல, சம்திங் எதுக்குன்னு தெரியல. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அனிருத்துக்கு சொல்லியிருந்தார். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் பல வீடியோவில். கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி இதெல்லாம் இந்த மாதிரி ராகாஸ் எல்லாம் ட்ரை பண்ண சொல்லி. ஸோ ப்ரோ டுக் இட் பர்சனல் அண்ட் பர்சனலி அவர் எடுத்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. நாங்கள் மனசார ஒரு விஷயத்த சொல்லணுமா இருந்தால் எனக்கு இந்த பாடல் மட்டும் இல்லை, இந்த பாடலோட பின் இசை எனக்கு ரொம்ப மனசை ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் உண்மையான விஷயம், பெரிய ஒரு இம்பேக்ட். சீரியஸாகவே அந்த ரிவெஞ்ச் மறையில் ஏதோ ஒரு பீஸ், இன்னொரு ஒரு வேர்ல்டுக்கு போகிற ஃபீலுங்க. எனக்கு இதே தான் கோலியோடைய கொக்கி உடைய அந்த பிஜிஎம் கூட, அந்த ஒரு மியூசிக் கூட ரொம்ப அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ரெண்டமாக அவர் ஏதாச்சும் ஒரு இதில் பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ லெட் திஸ் பி அ பேங்கர் ஃபார் ஷுவர். இது இப்போவே இந்த ட்ரெண்டிங்காக போயிட்டு தான் இருக்குது. சோஷியல் மீடியா போனாலே தெரிஞ்சிருக்கும் அனிருத்தோட இன்னொரு பேங்கர். அண்ட் பல பேர் நம்ம அல்லு அர்ஜுனோடைய A23 அவருடைய அந்த அட்லியோடைய அந்த படத்துக்கு, சாரி நாட் அட்லி,
23வது பாடம் நினைக்கிறேன். அவர் தான் மியூசிக் பண்ணார் போல். ஸோ ஈகல் இதை வெயிட்டிங்ஸ் பல பீப்புள் லைக் தே ஆர் டாக்கிங் அபவுட் தோஸ் திங்ஸ் அண்ட் ஆல் இன்க்ளூடிங் இந்த ஒரு விஷயத்தை வச்சு. ஸோ என்ன அதுக்கு மேலே சொல்லணும்னு தெரியும். நான் தான் இதுக்கு வீடியோ பண்ணலாமே இருந்தேன், எடுத்து பண்ணுவோம், சின்னதாக இருந்தாலும் கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு மெயினான விஷயம். ட்ரெய்லரை கூட நான் பார்த்து பல விஷயங்கள் யோசிச்சாலுமே எனக்கு இந்த மியூசிக் தான் இட் ஜஸ்ட் ஹோக்ட் இன் மை மைண்ட் கம்ப்ளீட்லி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த வே ஆஃப் த வோக்கல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் த வே ஹவு ஹி சிங்ஸ் தி ஹை நோட்ஸ். அந்த ஹை நோட் போகும்போது கூஸ்பம்ஸ் கண்டிப்பாக ஒரு விதமான ஒரு ஃபீல் ஒன்று தரும். அது நீங்கள் கர்நாடிக் மியூசிக் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கேட்டு கவனிச்சு இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஃபீல்லையும் லைக் அவங்க வந்து சிங்கர் பாடும்போது அந்த ஃபீலுக்கு நம்மளையும் கொண்டு போவாங்க. நான் மெயின்லி அதை நான் வந்து பல தடவை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் மியூசிக்கில். கூஸ்பம்ஸ் இருக்கும், அதை நினச்சாச்சு ஒரு நினைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி அந்த இன்னொரு லைஃப்க்கு கொண்டு போகுதுங்க. ஐ டோன்ட் நோ ஹவு, தெரியலை, நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி உங்கள்கிட்ட விட நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து சாய் அபியங்கருடைய லைக் ஒரு மியூசிக் ஒரு பக்கம் வந்தாலும் இட் அனிருத். ஸோ தீஸ் டூ மியூசிஷியன்ஸ் ஆர் ஹோல் இந்த லைக் இண்டஸ்ட்ரி ஃபார் நவ். அதுக்குள்ளே நம்ம ஏர்மான் சார் அவங்களாம் இருந்தாலும் நவ் ரீசன்ட் டைம்ஸ் பேங்கர்ஸ் எல்லாம் இவங்களுடைய இந்த ஏரா தான் போயின்னு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி பல நல்ல ஆல்பம்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். பீப்புள் எக்ஸ்பெக்டிங். ஸோ பார்க்கலாம் அனிருத்தோடைய இந்த ஒரு லைக் இந்த படத்துக்கான மியூசிக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லைக் தியேட்டர் வைஸ் பார்க்கும்போது அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ஏதாச்சும் சில விஷயங்கள் இருக்கும்ல, அது மனசார அப்படியே கொட்டி தீர்த்துருங்க, நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னொரு பக்கம் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். எனி டைம் போஸ்ட் பண்ணும்போது லைக் இந்த டைமுக்கு ஏற்றாப்புல நான் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து லைக் பார்க்கலாம். அதுதான் நம்ம குடும்பத்தில் நீங்கள் பயணிக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.